வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். தசைகள் வரிசையில் நிறைய கிரகங்களை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இன்று நாம் பார்க்க இருக்கிற ஸ்பெஷல் ராகு. 18 ஆண்டு காலம் தனது ஆளுமையை ஒரு பவர்ஃபுல்லாக செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் தான். ஏன்னா ராகு போல் கொடுப்பான் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு தனதுடைய எண்ணங்கள், நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும், அந்த செயல்கள் பலிதமாகணும், ஒரு உருவகமாக வந்து நிற்கணும் அப்படின்னா தசா புத்தி ஒத்துழைக்கணும். ஒரு தசா அல்லது புத்தி ஒத்துழைக்கலைன்னா அவங்க எந்த செயல்களும் அவர்கள் வாழ்க்கையில் மேம்பட்டு ஜெயிக்கிறதுக்கு விடாது. இதை மைண்டில் வச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன கிரக சேர்க்கைகள் வேணாலும் இருக்கலாம், அது பேசிக் தான். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னா பேசிக்கில் அன்னதரித்திரம் ஆடை தரித்திரம் இல்லாத வாழ்க்கை கொடுத்துரும். ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, வீடு இதுக்கு குறை இருக்காது. இது பேசிக். அந்த ட்ரெஸ்ஸுலேயும் ஃபுட்டுலேயும் வீட்லேயும் ஹைஃபையாக ஒரு லெவலுக்கு வர்றாரு, பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறாருன்னா தசா புத்தி நல்லா இருக்கணும். ஸோ அதான் தசா புத்திக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்படி ஒரு 18 ஆண்டு காலம் தன் தசையை நடத்தி நன்மையோ அல்லது தீமையோ கொடுக்கக்கூடிய கட்டத்தில் ராகு இருப்பார். ராகு மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்து விட்டால் மற்ற 8 கிரகங்கள் கொடுக்க வேண்டியதை ராகு ஒருவரே கதாநாயகனாக நின்று உங்களுக்கு கொடுத்து விடுவார். ராகு திசையில ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர், ராகு திசையில வெற்றி அடைந்தவர்கள் எவ்வளவோ பேர், ராகு திசையில் முன்னேறி வளர்ச்சி வாழ்க்கை பாதையை ஒரு உயரத்திற்கு உச்சத்திற்கு எடுத்து சென்றவர்கள் எத்தனையோ பேர். ராகு திசையில் வீழ்ச்சி அடைந்து பொருளாதாரத்தை இழந்து சிறை தண்டனை பெற்று தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து அத்தனை செல்வங்களையும் இழந்து வாழ்ந்தவர்களும் உண்டு. என்ன சார் அப்படியும் சொல்றீங்க இப்படியும் சொல்றீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் லக்னத்தை பொறுத்து உங்களுக்கு ராகு எங்கே இருக்கிறாரோ அதற்கு தகுந்த பலாபலன்களை அவர் செய்வார். இது நீங்க மைண்ட்ல வச்சுக்க. பொதுவாகவே ராகுன்றது இயற்கை பாவிகள்ல முக்கியமானவர் ராகு. ராகுவிற்கு 3, 6, 10, 11 என்ற உபஜயஸ்தானத்தில் இருந்து தசா நடத்தும் போது அசுர வளர்ச்சி. அந்த 3, 6, 10, 11ஆம் இடம் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரமாக இருந்து விட்டால் ராகுவோட ஆட்டம் சூப்பரா இருக்கும். அவர் தான் ஹீரோ. அங்க அசுர வளர்ச்சியை கொடுத்துட்டு போயிடுவாருங்க. ராகு சுக்கிரனுடைய பார்வையிலோ குருவினுடைய பார்வையிலோ அல்லது வளர்பிறை சந்திரனுடைய பார்வையிலோ இருந்து விட்டால் முன்னேற்றத்தை கொடுப்பார். ராகு இயற்கை பாவிகள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய் இப்படி ஏதேனும் ஒரு கிரகத்தினுடன் இணைந்து விட்டால் கடும் போராட்டத்தையும் கடும் சிக்கலையும் கட்டாயம் கொடுப்பார். அதற்கு மாறாக தனித்த ராகுவாக நின்று அவர் செயல்பட்டால் அவர் வளர்ச்சி, வெற்றி, முன்னேற்றத்திற்கு கட்டாயம் அழைத்து செல்வார். ராகுவின் நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தா உங்களுக்கு ஆரம்ப திசையே ராகு திசை தான். அது நல்ல இடத்துல அந்த ராகு இருந்தா நீங்க பிறக்கும் போதே குடும்பம் ஒரு வளர்ச்சிக்கு இழுத்து செல்லும், அழைத்து செல்லும். அப்படி இல்லை, அது மோசமான இடங்கள் இருந்தா நீங்கள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அந்த ராகு திசையில் நீங்கள் பிறப்பதற்கு முன்னே உங்கள் குடும்பத்தை ஒரு ஆட்டிடும், ஒரு அலசிட்டு போயிடும். இளமையில் ஒருவருக்கு ராகு திசை வந்தால் படிப்பை தவிர மற்ற அனைத்திலும் நாட்டம் இருக்கும். சினிமா, மீடியா, செல்போனு, லேப்டாப்பு, ஸ்பைசி ஐட்டம், பொரித்தது, வறுத்தது, நல்ல ஜாலி, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஊர் சுத்தணும், இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை பாதை ஓடிட்டு இருக்கும். குரு பார்வை இருந்தால், சுபருடைய பார்வை இருந்தால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி அவரை படித்து முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்து வைக்கலாம்.
அதனால தான் மேக்சிமம் ராகு திசை வரும்போது அந்த குழந்தைகளை ஹாஸ்டலுக்கு அனுப்ப சொல்கிறது. அங்கே போய் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் இவங்க அடுத்த லெவலுக்கு வர்றாங்க. இல்லைன்னா தனியாக விட்டுட்டிங்கன்னா நான் என் இஷ்டம்ப்பா, என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன், என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைமுகமாக பெற்றோருக்கு தெரியாமல் சில தொந்தரவுகளுக்கு ஆட்படுறாங்க, தவறுகளையும் செஞ்சிடறாங்க. இதனாலே அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு மன உளைச்சல் ஆயிடுது. எனவே ராகு திசை வரும்போது குழந்தைகளை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் ராகு திசை இளமையிலே வரும்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனோட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இவங்களுக்கு ராகு திசை சற்றேறக்குறைய படிக்கிற காலத்தில் வந்துடும். அதே மாதிரி மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அடுத்தது ராகு திசை வரும். செவ்வாய் திசையில் பிறந்திருந்தால் அடுத்து ராகு திசை வரும். அப்பவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இளமையிலே ராகு வருவார். அவர் நல்ல இடங்கள்ல இருந்தால் படிப்புக்கு, உங்களுடைய கேரக்டருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார், இல்லைன்னா தொந்தரவு பண்ணுவார். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்துறது, லேட் நைட்டாக வர்றது, தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இல்லாமல் இஷ்டத்துக்கு சுற்றுறது, இதெல்லாம் இந்த ராகுவால் வரும். இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் திருமண காலகட்டத்தில் ராகு ஒருவருக்கு வரும். அது யாருக்கு வரும்னா, கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண காலகட்டத்தில் ராகு வருவார். அவர் இருக்க வேண்டிய இடத்துல நல்ல இடத்துல இருந்தார்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல இருந்து அது 3, 6, 10, 11ஆம் இடமா இருக்கும்போது உங்களுக்கு சூப்பர் வளர்ச்சி கொடுக்கும். அப்படி இல்லை சார், எனக்கு அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது 6, 8 அதாவது 8, 12ல் இருந்து 4ஆம் இடம் அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இருந்தால் ஹெல்த் வைஸும் சரி, உங்களை சுகபோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் அடிக்ட் பண்ணி குடும்ப வாழ்க்கையை பிரித்து கடைசியில் வர ராகு திசையில் சூரிய, சந்திர, செவ்வாய் புத்திகளில் உங்களை காணாமல் பண்ணிடுவார். தலைமறைவு வாழ்க்கை வாழ வைப்பார். ஏன்னா ராகுனாலே ஒரு ஒரு சூதாட்டத்துக்கான கிரகங்க. ஜாலியாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட், ஸ்பெகுலேஷன், ஒரு சூதாட்டம், பந்தயம் கட்டுறது, கிரிக்கெட்டுக்கெல்லாம் பந்தயம் கட்டிகிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் ராகுவோட வேலை தான். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி மது, உயர் ரக மது, வெளிநாட்டு மது இப்படி வாங்கி சாப்பிட்டு தன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்திக்கிறது ராகு தான். வெளிநாடுகளுக்கு சென்று சுற்றுலா சென்று தன் வாழ்க்கையை பாதி தூரம், பாதி பகுதி சுற்றுலாவிலேயே கழித்து விட்டு வருவதும் ராகு தான். நான் அங்கே போனப்பா, இந்த ஊருக்கு போனேன், அந்த நாட்டுக்கு போனேன், சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி இதெல்லாம் இப்போ ஸ்டேட்டஸில் விதவிதமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பண்ணுறது எல்லாமே ராகு தான். ராகுவோட ஆதிக்கம் இருக்கிறவங்கெல்லாம் நடக்கும். இவங்க எல்லாமே அதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அப்போ இந்த ராகு தசை நடக்கும்போது ஒரு இளமை காலமானாலும் படிக்கின்ற காலமானாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மத்தியானம் தூங்க வச்சு மத்தியானம் ஜாலியாக 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தன் வேலையில் பார்க்குறது எல்லாமே ராகுவோட ஆதிக்கம் தான். இவங்களுக்கெல்லாம் மத்தியான நேரம் ஒரு குட்டி தூக்கம் போடலைன்னா தூக்கம் ஒரு நைட்டு தூக்கம் வராது. அப்படியான ஒரு வாய்ப்பு அந்த ராகுக்கு இருக்குது. அது மாதிரி நிறைய விளையாட்டு, ஃப்ரெண்ட்ஷிப் சேர்க்கை, பொய் பேசுறது, மறைச்சு பேசுறது, இந்த விஷயங்களெல்லாம் அந்த ராகு தசை வரும்போது ஈஸியாக நடக்கும். அதுக்கெல்லாம் நம்ம அடிப்பணிஞ்சிடக்கூடாது. நான் லைஃப் கெட்டு போயிடும். கண்டிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற வீடியோவை ராகு தசை நடந்தால் போட்டு காட்டுங்க. எப்படியெல்லாம் ஒரு மனிதன் இந்த படிக்கிற காலத்தில் தடம் மாறி தன்னோட கேரக்டரை மாற்றிட்டு லைஃப் எப்படி ஸ்பாயில் ஆகுதுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ராகு திசை வரும்போது அது ஈஸியாக நடக்குது. அப்போ ராகு வரும்போது அதற்கு தகுந்த வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் ஸ்ட்ராங்காக எடுத்துட்டு அவங்கள கண்காணித்து படிப்புங்கிற ஒரு விஷயத்தை ஆழமாக கொடுக்கணும். அப்போ ராகுவை திருத்தக்கூடியது யார்? குரு. குரு தான் போதகர். அதாவது அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இப்படி இல்லைப்பா அப்படி இருக்கணும்னு சொல்கிறது குரு தான். அப்போ அதிகப்படியாக ஜீவ சமாதி வழிபாடுகளுக்கு நீங்கள் அழைத்து செல்லும் போது அவர்களின் மனம் மாறுகிறது. அவங்களுக்கு நடக்கிற நெகட்டிவ் நீங்கள் டோட்டலாக டெலீட் பண்ண முடியும். அப்போ ராகுவால் ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு, ராகுவால் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே ஜீவ சமாதி சித்தர்களை இறுக்கி பிடிச்சிக்குங்க. அது தொழில் செய்கிறீங்க, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இது பொது பரிகாரம். உங்கள் ஜாதகத்துக்குன்னு சொல்லி அதுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவாக சொல்கிறேன். ராகுவோட ஆதிக்கம் நீங்கள் அப்படின்னா, ராகுவோட தன்மையில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சித்தர்களை இறுக்கி பிடிச்சிக்குங்க. கண்டிப்பாக சித்தர்களோட ஆசீர்வாதத்தில் ஜீவசமாதி வழிபாடால் உங்கள் கர்ம வினைகளை குறைத்து நல்ல நல்ல புத்தியோடு நல்ல மனதோடு நீங்கள் வாழ முடியும்.
காளினா, அதாவது ராகுனாலே காளி, துர்க்கை, பிரம்மாண்டமான ஒரு விஸ்வரூபமான தெய்வங்கள் எல்லாமே ராகு. அப்போ அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபமான தெய்வங்களை போய் நீங்க சரணாகதி அடையும் போது ராகுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை நீங்க குறைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட் வளர்ற இதெல்லாம் இருப்பீங்க. அதான் சொன்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இதெல்லாமே அந்த ராகுவை சந்திக்கிற திசா பீரியட் உங்களுக்கு வரும். இவங்க எல்லாம் தான் இந்த வழிபாடுகளை எடுத்து தன்னை தன்னிறைவு படுத்திக்கணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் போயிடும். கண்டிப்பாக லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ராகு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா ஃபுல்லாக கொடுப்பாருங்க. நிறைய கொடுத்து வாழ்க்கையில் உயர உயர உங்களை ஒரு பேர் புகழுக்கெல்லாம் கொண்டு உட்கார வச்சிருவார். உங்கள் லக்னப்படி ராகு நல்லா இருக்கணும். ராகுக்கு முதல் தர எதிரிகள் யாருன்னா சூரியன், சந்திரன் தான். ஏன்னா அவரது தான் காட்டி கொடுத்துட்டாங்க. அந்த அமிர்தத்தை இவர்களும் மாறு வேடத்தில் சாப்பிடும்போது காட்டி கொடுத்துட்டாங்க. அதனால விஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தால் அவர்களின் தலை வெட்டப்பட்டு பின்பு ராகுவும் கேதுவும் தியானம் இருந்து தவம் இருந்து நவகிரகத்தில் இடம் பிடித்தார்கள் என்பது புராண வரலாறு. அதற்கு முக்கிய காரணம் காட்டி கொடுத்தவர்கள் சூரியன், சந்திரன் என்று ஒரு புராணம் சொல்கிறது. எனவே சூரியனோடு சந்திரனோடு இந்த ராகு கூடி இருக்கும்போது சரியான கிரகண தோஷத்தை கொடுத்து விடுகிறது. அவர்களால் வளர்ச்சி முன்னேற்றம் அடையாமல் எத்தனை திறமை இருந்தாலும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அரசியலில் ஒருத்தர் பெரிய ஆளாக வரணும், அரசியலுக்கு ஆதாயம் தேடணும், அரசியலுக்கு ஒரு ஃபுல் பவராக வரணும்னா ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். மீடியாவில் ஒருத்தர் பெரிய ஆளாக வரணும், ஒரு கேமரா முன்னாடி உட்காரணும், மீடியாவில் ஜெயிக்கணும், மீடியா சப்போர்ட் வேணும்னா ராகு நல்லா இருக்கணும். அப்போ ராகுவோட ஆதிக்கம் ஒருத்தருக்கு இருந்தால்தான் இதெல்லாம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். அந்த ஆதிக்கம் உங்கள் லக்னப்படி நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விருச்சிகத்தில் ராகு உச்சமடைகிறார், ரிஷபத்தில் ராகு நீசம் அடைகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய ஜோதிட கிரந்தங்கள் சொல்லப்படுது. பேச்சு வழக்கிலையும் நிறைய பேர் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை ஃபாலோ நடைமுறையில் பார்த்தாலும் கரெக்டாக தான் இருக்குது. எனவே ராகு திசை உங்களுக்கு உங்கள் லக்னத்திற்கு எப்படி இருக்கிறது என்று சோதித்து பார்த்து ஆலோசனை செய்து பரிசோதனைக்கு பின்பு அதற்கான முடிவுகளை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதோ உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாஷி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். என்னோட கன்சல்டிங் தேவைப்படுற பட்சத்தில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.